Hi friends, welcome to our channel. Today நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். காலேஜ்க்கு போகிறது வர்றது எல்லாத்தையுமே இந்த vlogல நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலேஜ் வந்து 9 மணிக்கு அப்படின்றனால மெதுவாக தான் கிளம்புனேன். கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. மார்னிங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா வந்து நேற்று வந்து நான் வந்து காலேஜ் விட்டு வரும்போது இதை செஞ்சிட்ருந்தா. வேஸ்ட்டு பாட்டிலையும் மணி பிளான்ட்டையும் வச்சு இதை செஞ்சு அப்படியே ஜன்னலில் வந்து வச்சுருந்தா. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நேற்று நான் பார்க்கல, இன்றைக்கி தான் மார்னிங் தான் பார்த்தேன் அதை எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். என் தம்பி வந்து அவன் கூட கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு இருந்தேன். அவன் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். மார்னிங் என்ன ரெசிபி அப்படின்னா வாழைக்காய் பொரியலும் புளியோதரையும் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து அங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு காலேஜுக்கு. மணி வந்து 7:45 ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் கிளம்புறதுக்கு போயிட்டேன். கிளம்பிட்டு வரக்குள்ளேயும் சாப்பாடு செஞ்சு ரெடியாக வச்சிட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் காலேஜ் கிளம்பி போயாச்சு. பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு என்னோடய காலேஜுக்கு போகிறதுக்கு உள்ளே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவு நடக்கணும். அந்த லாஸ்ட்டில் தான் வந்து காலேஜ் வந்து இருக்குது. 2 பாதை இருக்குது. காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. அதில் வந்து யாருமே போகாத ஒரு வழியில் தான் நான் போவேன். ஏன்னா அந்த வழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றி வந்து நிறையா மரமாக இருக்கும். அதனால் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நடந்து போகிறதுக்கும் நல்லா இல்லாமல் நிழலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழியில் நான் எப்போயுமே வருவேன். இன்னொரு வழியில் பார்த்தோன்னா அங்கிட்டு வந்து பில்டிங்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால நிறையா கூட்டமாக இருக்கும். அதனால் அந்த சைடு இப்போ போகிறதில்ல. நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஸ்கூல் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ ஸ்கூல் டேஸே வந்து நம்மளுக்கு எப்போயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு டே தான். அது மாதிரி திருப்பி நம்மளுடைய லைஃப்பில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. காலேஜோட ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தேன். காலேஜுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை, அதனால் நான் உள்ளே போய் எப்படியும் வீடியோஸ் எடுக்க முடியாது. நாளைக்கு வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் டே இருக்கனால நாளைக்கு கொஞ்சம் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் வந்து முடிஞ்சால் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு. இது நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஒரே மாதிரியே வாங்கி போட்டோம். நாங்கள் மொத்தம் வந்து 8 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 8 பேருமே ஒரே மாதிரியே சேமாக வந்து சேல்ஸ் டே அன்னைக்கு வாங்கி போட்டோம். மேலே வந்து எழுதியிருக்கிறது எல்லாமே எங்களுடைய நிக் நேம் தான். இது இப்போ வந்து நம்ம உள்ள கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம். கிளாஸ்க்குள்ளே வந்தேனே நான் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்தேன். கிளாஸ் ஃபுல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். இது வந்து ஃபோன் வந்து கரெக்டாக ப்ரேயர் முடிஞ்சுனே வாங்கிடுவாங்க. அது வரையும் தான் கையில் இருக்கும். கீழே கொடுத்துட்டு வந்துடணும். இன்றைக்கி வந்து ப்ரேயருக்கு முன்னாடியே கொண்டு வந்தனால இந்த வீடியோ வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருமே கீழே தான் வந்து இருக்காங்க. அவ்வளோதான் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் காலேஜ் வந்து விட்டுட்டாங்க. 1:15க்கு வந்து விட்டாங்க. விட்டேனே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா நடந்து வந்துட்டுருந்தோம். அப்போ ஏதாவது போஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். போஸ் கொடுத்துட்ருக்கும்போதே என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து ஆட்டோ வந்துருச்சு. அப்புறம் பாதியிலேயே சரின்ட்டு விட்டுட்டு எல்லோரும் மறுபடியும் சரி போவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். காலேஜ் வந்து எங்களுக்கு நார்மலாக எப்போயும் இருக்கக்கூடிய டைம் வந்து 8:30 to 2 வரையும் இருக்கும். ஆனால் இப்போ ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து வந்திருக்கனால அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே நாளைக்குன்னு சொன்னேன்ல. ஸோ செப்டம்பர் 5 வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. அதனால் அது முடிச்சுட்டு எப்பயும் போல் மாதிரி 8:30லேருந்து 2 மணி வரையும் வைப்பாங்க. இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் டேக்கு முன்னாடி வரைக்கும் 9 to 1:15 வரையும் சொல்லியிருக்காங்க டைம். அதனால தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இல்லாட்டி 8:30க்கெலாம் வரணும், ஸ்பீடாக கிளம்பணும், அப்புறம் மதியானம் 2 மணிக்கு தான் விடுவாங்க. அப்படியே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் விடுறனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இது வந்து நான் மார்னிங்கே இந்த வீடை வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இந்த தெருவிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு அப்படின்னா இந்த வீடு தான். பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்காகவே நான் இந்த சைடு வருவேன். நான் சொன்னேன்ல இந்த வழியில் வருவேன், அந்த வழியில் போகாமல். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்க்கலாம். அப்புறம் வந்து சரின்ட்டு கிளம்பிட்டோம். அதை வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. ஆட்டோவில் ஏறினது அது எதையுமே எடுக்கலை. அப்படி நடந்து போயிட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேனே லன்ச் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் முட்டையும் வச்சுருந்தாங்க. செஞ்சு வச்சுருந்ததை சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாவோட அம்மா அவங்க வந்து இட்லி பொடிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அரைக்கிறதுக்காக நானும் அக்காவும் தான் போனோம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இட்லி பொடி வந்து எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு தேவையானது வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பட்டை வத்தை எல்லாத்தையுமே வறுத்து காய வச்சு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நிலக்கடலை பருப்பை வந்து வறுத்து அதை வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு இதில் கொட்டிட்டு நானும் அக்காவும் ரைஸ் மில்க் வந்து கிளம்பிட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் போனோம். அப்புறம் உள்ளே இறங்கி நடந்து 2 பேரும் உள்ளே போனால் அண்ணா ரைஸ் மில்கார அண்ணா வந்து இல்லை கடையில். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த இட்லி பொடியை வந்து ஆற வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அக்கா போய் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிறேன் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி வந்து போட்டால் அது அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து டின்னருக்கு வந்து நம்ம அரைச்சி வச்ச இட்லி பொடி போட்டு பொடி தோசை செஞ்சு நைட் டின்னர் வந்து சூப்பராகவே முடிச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.